அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத நிறைய பேருக்கு டேபிள்ல பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிருக்கலாம். இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இந்த சேனல்ல நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு வீடியோ அப்படின்னு கூட இந்த வீடியோ சொல்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற ஐட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு HP லேப்டாப்பை தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். பிராண்ட் நியூவா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்க ஒரு லேப்டாப்பை தான் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, இது யாருக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அது கூட உங்களுக்கு லேப்டாப்ஸ் வந்து குறைவான விலையில பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எங்க வாங்கலாம், டிஸ்கவுண்ட் எங்க கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற லேப்டாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து HP பிராண்ட்ல தான் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. HP பிராண்ட்ல i3 11th ஜெனரேஷன்ல இருக்க லேப்டாப் தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். உங்களுக்கு ஸ்டூடெண்ட் யூஸுக்கு இல்லனா பர்சனல் யூசேஜுக்கு ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா i3 அப்படிங்கிறது தாராளமா போதுமானதாக இருக்கும். சோ i3ல இந்த லேப்டாப் மாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா HP 15S DU3560TU அப்படிங்கறதா இதோட மாடல் நம்பரா நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அது கூட மைக்ரோசாஃப்ட்ல நமக்கு ஆபீஸ் பேக்கேஜ் வந்து இதுல வந்து ஹோம் அண்ட் ஸ்டூடெண்ட் வந்து நமக்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீயா வந்து கிடைக்குது. சோ ஈஸியாவே வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி இதுல வந்து நமக்கு ஆபீஸ் பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்டாவே நம்ம பார்க்க போறது இந்த லேப்பை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன விஷயங்கள் வந்து நமக்கு இதுல இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படின்னு. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்டாவே பாக்ஸ் தான் ஓபன் பண்ண போறோம். பாக்ஸ் ஓபன் பண்ண முன்னாடி நமக்கு பாக்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத வந்து பாத்திரலாம். மேலே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து HP லோகோ வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு பாக்ஸோட பின்னாடி நமக்கு வந்து ஆபீஸ் ஹோம் அண்ட் ஸ்டூடெண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல ஸ்டிக்கர் வந்து ஒட்டி இருக்காங்க. பாக்ஸோட சைடுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து HP லேப்டாப் அப்படின்னு போட்டு இதோட மாடல் நம்பரை வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே Intel Core i3 அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி இதோட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா 1125G4 அப்படிங்கிற ப்ராசஸர் தான் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1TB ஹார்ட் டிரைவ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து Windows 11 வந்து இதுல இன்க்ளூட் பண்ணி கொடுத்து அது கூட நமக்கு இந்த லேப்ல DDR4 8GB RAMs வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல பார்த்தோம்னா நமக்கு வந்து 8GB RAM வந்து ரன் ஆகுது. அதுக்கு கீழே நமக்கு வந்து 15.6 Full HD LED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 250 nits அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ்ல வெளியே பாத்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்களை தான் இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லேப்டாப்பை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். லேப்டாப்புக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே சேஃபாக தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாகவே லேப்டாப் வந்து இருக்குது, அதை எடுத்து வச்சிடலாம். அதுக்கு பிறகு பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சார்ஜரை வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பாக்ஸுக்கு வந்து இந்த அளவு விஷயங்கள் தான். நம்மளுக்கு ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்காது. ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான் பாக்ஸில் வந்து நம்மளுக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸை வந்து எடுத்து வச்சிடலாம். ஃபர்ஸ்டாகவே இந்த லேப்பில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸை தான் பார்க்க போகிறோம். இந்த லேப்போட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,85,000 ரூபாய்க்கு தான் இந்த லேப்டாப்பை நம்ம டெக்ஸோன் கண்டியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். நீங்களும் இந்த லேப்பை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த டைம் பீரியடில் என்ன பிரைஸ் இருக்கோ அந்த பிரைஸுக்கு வந்து உங்களுக்கு இந்த லேப்பை பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நாளுக்கு நாள் பிரைசஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த டைம் பீரியட்ல இருக்க பிரைசஸ்க்கு வந்து உங்களுக்கு இந்த லேப்டாப்பை பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். டெக்ஸோன் கண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேப்டாப்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். மிட் ரேஞ்சா இருந்தாலும் சரி, ஹை ரேஞ்சா இருந்தாலும் சரி, கேமிங் லேப்டாப்பா இருந்தாலும் உங்களுக்கு வந்து டெக்ஸோன்ல வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. கஸ்டமைஸா நீங்க ஒரு பிசியை பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான சான்ஸும் டெக்ஸோன்ல வந்து உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்ல, பிசிக்கு தேவையான நிறைய விதமான பிராண்டட் அக்சசரிஸ் வந்து நம்மளுக்கு டெக்ஸோன்ல வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணியும் உங்களுக்கு வந்து தேவையான பொருட்கள் இருக்கா இல்லையான்னு வந்து பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸோன் ஷோரூமுக்கும் போய் உங்களுக்கு வந்து இந்த பொருட்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதோட கூகுள் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் டீடைல்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. உங்களுக்கு அதை கிளிக் பண்ணியும் உங்களுக்கு தேவையான பொருட்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்ளலாம். இந்த லேப்டாப் லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த லேப்டாப் கிரே கலர்ல பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கிரே கலர்ல பார்த்தீங்கன்னா மேலே HP லோகோ வந்து சில்வர் கலர்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்ல லுக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அதோட நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்க கீபோர்டும் பார்த்தீங்கன்னா கிரே கலர்லேயே தான் கொடுத்துருக்காங்க. டச் பேடும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு பார்க்கும்போது ஒரு சில்வர் கலர் இல்லைனா கிரே கலர்ல மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கீபோர்டும் பார்த்தீங்கன்னா முழுக்க நம்மளுக்கு ரொம்பவுமே ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டச் பேடும் ரொம்பவுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
சொல்லலாம். இப்போ இந்த லேப்ல நம்ம அடுத்து பார்க்க போற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பட்டன் அண்ட் போர்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்டாவே இதுக்கு இன்டர்நெட் கேபிளுக்கான ஈத்தர்நெட் போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு HDMI போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதோட நம்மளுக்கு டைப் சி போர்ட் ஒன்னும் இதுல வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸோ ரொம்பவே ஃபாஸ்டா வந்து உங்களுக்கு வந்து இந்த டைப் சி மூலமாக உங்களுடைய டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருந்தாலும் பண்ணக்கூடிய சான்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்திருக்க பட்டன் அண்ட் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 2 USB போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த லெஃப்ட்ல மொத்தமாகவே நம்மளுக்கு 2 USB போர்ட் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தோம்னா நம்மளுக்கு SD மீடியா கார்டு ரீடர் ஒன்று கொடுத்திருக்காங்க. ஸோ இதன் மூலமாக உங்களுடைய கேமரால இருக்க சிப்பை கூட இதில் டிரெக்டாக பிளக்இன் பண்ணி உங்களுக்கு தேவையான டேட்டாஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் ஒரு வெப்கேம் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த வெப்கேம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 720p அப்படிங்கிற ரெசல்யூஷன்ல HD குவாலிட்டியில தான் இந்த வெப்கேம் வந்து கொடுத்திருக்காங்க. அது பக்கத்திலேயே பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து மைக்ரோஃபோன்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே நம்மளுக்கு இதுக்கான ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்பீக்கர்ஸ் டுவல் ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கறனால நம்மளுக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. சவுண்ட் நீங்க வீடியோ பார்க்குற நேரமா இருந்தாலும் சரி, இல்லாட்டா ஒரு மூவி பார்க்குறீங்க, ஆன்லைன் கிளாஸஸ்க்கு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு சவுண்டை வந்து கிளியராகவே கேட்குற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த லேப்ல வந்து கொடுத்திருக்காங்க. ஓவராலா இந்த லேப்டாப்போட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே செஞ்சு கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால இந்த லேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் யூசேஜுக்கும் ஸ்டூடெண்ட் யூசேஜுக்கும் தாராளமா போதுமானதாக இருக்கும். இதுக்கடுத்து இந்த லேப்ல நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் இந்த லேப்போட ப்ரொசஸர் தான். இதை பத்தி நம்ம ஏற்கனவே பாக்ஸ்ல வெளியே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல நம்மளுக்கு கொடுத்திருக்க ப்ரொசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா i3-1125G4 அப்படிங்கிற ப்ரொசஸர் தான் இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுல 4 கோர்ஸ், அதுக்கு பிறகு 8 த்ரெட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதனால சாதாரணமா உங்களுக்கு வந்து நார்மல் யூசேஜுக்கு வந்து தாராளமா போதும். ஹெவி யூசேஜ், அதாவது ஹெவி கேமர்ஸ், அதுக்கு பிறகு நீங்க வந்து அதிகமா எடிட்டிங்க்கு வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது வந்து அந்த கேட்டகரிக்கு வந்து சூட்டபிளா இருக்காது. பேசிக் எடிட்டிங், போட்டோஷாப் இது மாதிரி விஷயங்கள் ரன் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த லேப் வந்து தாராளமா போதுமானதாக இருக்கும். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் இதுல கொடுத்திருக்க RAM தான். ஸோ DDR4 8GB RAM வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அதுல 4GB 2 RAM தான் நம்மளுக்கு இதுல இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால 8GB RAM ஓட தான் இந்த லேப் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கு பிறகு இதுல இருக்க ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 1TB ஹார்ட் டிஸ்கோட தான் இந்த லேப் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ 1TB ஹார்ட் டிஸ்கோட நம்மளுக்கு வந்து இந்த லேப்பை வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டோரேஜை தவிர நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு SSD வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அந்த SSD அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 256GB தான் அந்த SSD வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அதுல தான் நம்மளுடைய OS வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த லேப்டாப்ல நம்மளுக்கு கொடுத்திருக்க OS அப்படின்னு பார்த்தோம்னா இதுல நம்மளுக்கு Windows 11 ஜெனுவின் வெர்ஷன் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த Windows 11 மட்டும் நம்ம இப்போ SSD ல வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும். சோ அதனால நமக்கு வந்து இந்த லேப் வந்து ரொம்பவே ஸ்மூத்தா ஃபாஸ்டா பூட் அப் ஆகுறத வந்து பார்க்கலாம். சோ உங்களுக்கும் அந்த ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி இருக்கும். சோ அந்த ஒரு அப்கிரேஷனை மட்டும் தான் நம்ம இந்த லேப்ல வந்து பண்ணோம். சோ அதுவும் டெக்ஸோன்லயே பண்ணனால நமக்கு வாரண்டில எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சோ ஈஸியாவே வந்து அவங்ககிட்ட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அவங்களோட சஜஷன் பண்ணீங்க அப்படின்னா அவங்க அதை பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து இந்த லேப்ல நமக்கு முக்கியமா ஒரு விஷயம் இதோட டிஸ்பிளே தான். சோ நம்ம ஒரு லேப்டாப் யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம கட்டாயம் அதுல மூவி சாங்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். சோ அதுக்கு வந்து இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதோட எட்ஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சைடுல லெஃப்ட் அண்ட் ரைட்ல பார்த்தோம்னா நமக்கு வந்து பெரிய அளவு எட்ஜஸ் வந்து இருக்காது. ஸோ ரொம்பவுமே ஸ்லிம்மா தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு டாப் அண்ட் பாட்டம்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எட்ஜஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம ரெண்டு பக்கம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எட்ஜஸ் வந்து பெருசா இருக்காது. அது கூட 15.6 இன்ச்சஸ்ல தான் நம்மளுக்கு ஃபுல் HD டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் 250 நிட்ஸோட நம்மளுக்கு இந்த டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம வீடியோஸ் பார்க்கும்போதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா ஒரு மூவி பார்க்கும்போதும் இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது நல்லாவே நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த லேப்ல இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து ஸ்டூடெண்ட் யூசேஜுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால இதோட வெயிட் அப்படிங்கிறது கட்டாயம் நம்மளுக்கு வந்து பார்க்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா நம்ம இந்த பேக் பேக்ல வச்சிருக்கோம் அப்படின்னாலும் இதோட வெயிட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். ஸோ இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 1.75 கிலோல தான் இந்த லேப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு பேக் பேக்ல வச்சிருந்தாலும் பெரிய அளவு ஹெவியான வெயிட்டா வந்து பார்க்க கிடைக்காது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் DVD டிரைவ் வந்து வராது. இப்போ வர நிறைய விதமான லேப்டாப்ஸ்ல பார்த்தீங்கன்னா DVD டிரைவ் அப்படிங்கிறது இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் லேப்பை வந்து முடிஞ்ச அளவு ஸ்லிம்மா வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஆப்ஷனையும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது இதுல இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம். நிறைய ஸ்டூடெண்ட் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸ்க்கு வந்து உங்களுக்கு வெப்கேம் அப்படிங்கிறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இதுல கொடுத்திருக்க வெப்கேம் அப்படின்னு பார்த்தோம்னா HP True Vision 720p HD கேமரா தான் நம்மளுக்கு இதுல வந்து கொடுத்திருக்காங்க. அது கூட டிஜிட்டல் டுவல் மைக்ரோஃபோன் வந்து இதுல இன்க்ளூட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க பேசும்போதும் அது வந்து கிளியரா உங்களுக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். அது கூட நம்மளுக்கு வெப்கேம் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க வெப்கேம் ஆன்
பண்ணாலே நமக்கு அந்த இண்டிகேஷன் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல வெப்கேமை தான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த எல்லா விஷயங்களையும் யூஸ் பண்ணுறதுக்கு இதோட பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமாக இருக்கும். பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சார்ஜில் நம்மளுக்கு வந்து இந்த லெப்பை 5 hours 30 minutes வந்து யூஸ் பண்ணலாம். கண்டினியூவாக யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த அளவு நேரம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 hours அப் டு 5 hours வந்து இந்த லெப்பை வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணலாம். சாதாரணமாக நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன லேப்டாப்ஸில் பார்த்தீங்கன்னா பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த லெப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேட்டரி வந்து ரிமூவ் பண்ண முடியாது, இன்பில்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து இதில் பேட்டரியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பேக் கவர் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வந்து இந்த பேட்டரியை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அப் டு 5 hours வந்து உங்களுக்கு தாராளமாக இந்த லெப்பை 1 சார்ஜில் வந்து தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது ஹெவி யூசேஜாக இருந்தால் நார்மல் யூசேஜ் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக நம்மளுக்கு 2 நாளைக்கு இந்த லெப்பை வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கே இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்த அளவில் எனக்கு 2 நாளைக்கு தாராளமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது கூட உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் பேக்கேஜில் ஹோம் அண்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பேக்கேஜ் வந்து இதில் லைஃப் டைம் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் பேக்கேஜ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லேப்டாப்பை வந்து நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க இல்லைனா உங்களுடைய ஆஃபீஸ் யூசேஜுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆஃபீஸ் பேக்கேஜ் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமானதாக இருக்கும். அது வந்து இதில் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதோட லுக் அண்ட் டிசைன், அதுக்கு பிறகு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அளவு விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக இதோட வாரண்டி அப்படின்னு பார்த்தோம்னா 24 months வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதாவது 2 yearsக்கான வாரண்டி வந்து நம்ம லேப்டாப்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜஸ்க்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இதில் 12 monthsக்கான வாரண்டி வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த லேப்பில் நம்மளுக்கு எல்லா விதமான விஷயங்களும் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்கு. டெக்ஸோனில் இந்த லேப்பை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கிஃப்டாக ஒரு விஷயம் வந்து கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா 16 GB பென்ட்ரைவை வந்து நம்மளுக்கு கிஃப்டாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த லேப்புக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிற இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கேரி பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு பேக் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அந்த பேக்கும் நம்மளுக்கு டெக்ஸோனில் வந்து கிடைக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி லேப்டாப்ஸ் வாங்கணும் இல்லைனா இதை விட விலை குறைவான லேப்டாப்ஸ் வாங்கணும்னாலும் டெக்ஸோனில் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கால் பண்ணி சரி இல்லைனா ஷோரூமுக்கு விசிட் பண்ணியும் உங்களுக்கு வந்து லேப்டாப்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கட்டாயம் கால் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்து தான் நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு லேப்டாப் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த லேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லேப்டாப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் ஒரு லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.